அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்ஜே எம்மி சமையல். இன்றைக்கி ஜீப்ரா பிரெட் ஃபுட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பிரெட் ஸ்லைஸை ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் துண்டுகளை மிக்ஸி ஜாரில் சேருங்க. ரெண்டு கப் பால் சேருங்க. அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பிரெட் கலவையை ஒரு பாத்திரத்தில் சேருங்க. ரெண்டு ஸ்பூன் கடல் பாசி பவுடர் சேருங்க. 8 டேபிள் ஸ்பூன் சுகர் சேருங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வில் வைங்க. 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கடல் பாசி பவுட்ரு இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற கடல் பாசியை சூடான தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு ஃபுட்டிங்கோடு சேருங்க. ஃபுட்டிங் இப்போ திக்காகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேருங்க. 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேருங்க. ரெடி பண்ண ஃபுட்டிங் கலவையை 2 பவுல்லையும் சேருங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபுட்டிங் கலவையை ஃபுட்டிங் ட்ரேயில் சேருங்க. இதே மாதிரி எல்லா ஃபுட்டிங்கையும் சேருங்க. ஃபுட்டிங்கை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப சாஃப்டான ஜீப்ரா பிரெட் ஃபுட்டிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.